யார தற்குறி கூட்டன்றீங்க? நாங்க ஆச்சரியக்குறி அப்படின்றாரு. இது எப்போ தற்குறியிலிருந்து ஆச்சரியக்குறியா மாறிச்சு? ஒரு விஷயம் நீங்க கேட்கிற கேள்விதான். ஏன்னா ஆச்சரியக்குறி அப்படிங்கிற விஷயமா மாறுச்சு அப்படின்னா, எல்லாருமே ஊடகமும் சரி, எல்லாருமே எங்க தொண்டர்களையும் எங்க சக நிர்வாகிகளையும் இன்னும் சொல்ல போனா தலைவர் வரைக்குமே தற்குறித்தனமா இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு தற்குறி அப்படிங்கிறது. எது தற்குறி? எப்படி தற்குறி ஆகும்? ஒன்னும் இல்ல. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. தொண்டர் ஒருத்தர் ஏறாரு, புரியுதுங்களா? ஏற அந்த நிக்கிற தொண்டனை பார்த்து ஆச்சரியமா பாப்பாங்களா இல்ல தற்குறின்னு இது கரண்ட் பாக்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஆச்சரியம். ஏங்க பாக்குறது ஒருத்தன் ஏறாங்க, ஏறி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நிக்கிறாங்க. அவன் மின் இணைப்பு வாரியத்தை சேர்ந்தவனும் கிடையாது, இதுவும் கிடையாது, ஊழியர் கிடையாது, எங்களோட தொண்டன். ஒரு தொண்டன் ஏறி நிக்கிறது ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அத்தனை பேர் ஆச்சரியமா பாப்பாங்களா இல்லையா? பயத்திலயும் பாப்பாங்கல்ல, அந்த பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஏங்க ஆச்சரியமா பாக்குறது தாங்க. ஓ, அந்த ஆச்சரியம், அந்த ஆச்சரிய குறி, புரியுதுங்களா? இந்த ஊரு, இந்த நாடு, இந்த நாட்டு மக்களும், இந்த ஊடக வியாபாரங்களும் எங்களை தற்குறி சொல்றப்ப எங்களுக்கே புரியல. நாங்க எல்லாம் தலை குளிஞ்சு ஒரு கேள்விக்குறியாதான் எங்களுக்குள்ளார கொஸ்டின் இருந்தது. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு தலை குனிஞ்ச ஒரு கேள்விக்குறியா எல்லாம் வளைஞ்சு இருந்தது. அண்ணன் போய் விஜய் அண்ணா போயிட்டு இதுக்கான விலை தெரியணும்னு சொல்லி அண்ணிட்ட போய் திருஷ்யா அண்ணிட்ட கேட்கிறப்பதான் அவங்கதான் நிமித்தி ஒரு ஆச்சரியக்குறியா மாத்துனாங்க விஜயவே. எல்லாம் ஒரு கேள்விக்குறியா, தற்குறிங்கிற ஒரு சொல்குள்ளார கேள்விக்குறியா இருந்ததுங்க. அந்த கேள்விக்குறி வளைஞ்சிருந்ததை நிமித்தினதே திருஷ்யா அண்ணி தான். நிமித்தின ஒரு விஷயங்க, வளைஞ்சிருந்த கேள்விக்குறி, நிமிந்து நின்னா ஆச்சரியக்குறி. உண்டா இல்லையா? நிமிந்து நிக்குதுல. படுத்து வெண்டண்டாவாதமா கேள்வி. சார், விதாண்டாவாதம் எனக்கு ஒரு கிளாரிபிகேஷன் இல்ல. வளைஞ்சிருந்தா கேள்விக்குறி, நின்னா ஆச்சரியக்குறி, படுத்திருந்தா டேஷ் டேஷ். ஓகே, ஓகேவா? அதுதான் சார் வேணும். அதுதான் டேஷ்ல என்ன ஃபில் பண்ணணும் நீங்க ஃபில் பண்ணுங்க. என்னவா ஃபில் பண்ணுவீங்க? இல்ல மக்கள் ஃபில் பண்ணி பாக்குற மக்கள் ஃபில் பண்ணிப்பாங்க. என்னன்னு அறிவு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் நல்ல வார்த்தைகளை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது.